ஹலோ கைஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம நவம்பர் 23 கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ பார்க்கலாம் 23, 24 ஓகேவா பார்க்கலாம். வீடியோ லென்த்து பொறுத்து பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்நேஷ்னல் சோலார் அலையன்ஸ் ISA அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதை 2015-30 நவம்பரில் இந்தியாவும் ஃப்ரான்ஸும் ஒரு ஒப்பந்தம் அப்படிங்கிறது போடுவாங்க. ஓகேவா, அது போட்டு இன்டர்நேஷ்னல் சோலார் அலையன்ஸ் சர்வதேச சூரிய கூட்டணி அப்படிங்கிறது உருவாக்குவாங்க. இது எதுக்காக உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பருவநிலை மாற்றம் இல்லையா, ஸோ அதனால் நம்ம உலகம் முழுவதும் இந்த புவி வெப்பமயமாதல் அப்படிங்கிறதாகி அதிகமான கரியமில வாயுகள் எல்லாம் வெளியிடப்படுகிறது இல்லையா. ஸோ இதெல்லாம் கம்மி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம், பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ணணும், இதெல்லாம் வச்சு தான் இந்த இன்டர்நேஷ்னல் சோலார் அலையன்ஸ் அப்படிங்கிறத இந்தியாவும் ஃப்ரான்ஸும் 2015 ஒப்பந்தம் மூலமாக ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் அப்படிங்கிறது எங்கே இருக்குன்னா, நம்ம இந்தியாவில் தான், குருகிராம் இருக்கு இல்லையா, ஹரியானாவில், அங்கே தான் இருக்குது. ஓகேவா, ஸோ இது கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் 21 அப்படிங்கிறது பாரிஸில் நடந்திருக்கும். ஸோ அந்த டைமில் தான் இதை கொண்டு வந்திருப்பாங்க. நமக்கு இப்போ COP29 அப்படிங்கிறது நடக்குது இல்லையா. ஸோ இந்த COP29 கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் 29 எங்கே நடக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இதில் எல்லா கண்ட்ரீஸும் இணைஞ்சிட்டே இருக்காங்க இந்த இன்டர்நேஷ்னல் சோலார் அலையன்ஸ் அப்படிங்கிறதுல. ஸோ 104வது கண்ட்ரியாக யார் இணைஞ்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அர்மீனியா அப்படிங்கிற கண்ட்ரி தான் இணைஞ்சிருக்காங்க. ஓகேவா, ஸோ இதில் 100வது கண்ட்ரியாக யார் இணைஞ்சிருப்பாங்கன்னா, பராகுவே அப்படிங்கிற கண்ட்ரி இணைஞ்சிருப்பாங்க. ஸோ 100வது முக்கியம். அண்ட் ரீசெண்டாக லாஸ்ட்டாக இணைஞ்சது யார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அடுத்தது வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் பாஸ்போர்ட் 2024. இது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த உலகத்திலேயே ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஒரு பாஸ்போர்ட்டுக்கு இவ்வளோ ரேட்டு கொடுத்து எடுக்கிற கண்ட்ரி எதுன்னு பார்த்தீங்கன்னா மெக்சிகோ தான். ஸோ இங்கே ஒரு பாஸ்போர்ட்டோட ரேட் என்னென்னா 19,481. ஒன்றும் இல்லை, நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம பாஸ்போர்ட்டு அப்ளை பண்ணணும் ஒரு 1500 அந்த மாதிரி ஆகும். ஓகேவா, ஸோ நம்மளாக பண்ணோன்னா 1500 அந்த மாதிரி இருக்கும். வெளியே கொடுத்து பண்ணுறோம் அப்படின்னா 3000 கிட்டே கேட்பாங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரி தான் நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அந்த பாஸ்போர்ட் காஸ்ட் அப்ளை பண்ணி வாங்குறது அப்படிங்கிறது. பட் மெக்சிகோவில் பார்த்தீங்கன்னா 19,000 ரூபாய் அளவுக்கு இருக்குது. இதே போல் சீப்பஸ்ட் பாஸ்போர்ட், விலை கம்மியான பாஸ்போர்ட் எந்த கண்ட்ரியோடது அப்படின்னா, யுனைடெட் அரேப் எமிரேட்ஸ் இருக்கு இல்லையா, அவங்களோடது தான். அவங்களோட பாஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா 1400 ரூபாய் அப்படிங்கிறது. ஓகேவா, ஸோ அதே போல் ரீசெண்டாக நம்ம பார்த்துருப்போம் ஹென்லி பாஸ்போர்ட் இண்டெக்ஸ் 2024. ஸோ இதில் இந்தியாவோட ரேங்க் என்ன, 82வது ரேங்க். ஓகே, ஸோ இந்த பாஸ்போர்ட் இண்டெக்ஸ் எதை பொறுத்து கொடுப்பாங்க அப்படின்னா, விசா இல்லாமல் ஒரு பாஸ்போர்ட் மட்டும் வச்சு நம்ம எத்தனை கண்ட்ரீஸ்க்கு போகிறோம் அப்படிங்கிறத பேஸ் பண்ணது தான் இந்த பாஸ்போர்ட் இண்டெக்ஸ். ஓகேவா, ஸோ நம்ம இந்தியன் பாஸ்போர்ட்டை வச்சு கிட்டத்தட்ட ஒரு 50+ கண்ட்ரீஸ்க்கு போகலாம் வித்தவுட் விசாவில். ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஆன்டிபயோட்டிக் டு கம்பேட் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இது என்ன அப்படின்னா, ஒரு ஆன்டிபயோட்டிக். ஓகே, ஸோ இந்த ஆன்டிபயோட்டிக் கண்டுபிடிச்சிருக்காங்க நோய் எதிர்ப்புக்கான ஒரு ஆன்டிபயோட்டிக். இதோட பேர் என்ன அப்படின்னா நஃபித்ரோமைசின் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ நஃபித்ரோமைசின் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னா, ரெசிஸ்டன்ட் இன்ஃபெக்ஷன்ஸ், ஏதாவது இந்த நோய் எதிர்ப்புனாலேயே சில இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் வரும். ஓகே, ஸோ அதை மாதிரிப்பட்ட அந்த இன்ஃபெக்ஷன்ஸ்க்கும் பர்டிகுலராக எதுக்காக அப்படின்னா, நிமோனியா வருதுல, அக்யூட் பாக்டீரியல் நிமோனியா, CABP அப்படிங்கிறது சொல்லுவோம். ஸோ அதுக்காக தான் இந்த ஆன்டிபயோட்டிக் நஃபித்ரோமைசின். ஓகே, நஃபித்ரோமைசின் மறக்கக்கூடாது. இது கேட்கலாம். இந்த ஆன்டிபயோட்டிக் எதற்கானது அப்படின்னா, பர்டிகுலர் நிமோனியாவுக்கானது. அடுத்தது கேலோ இந்தியா யூத் கேம்ஸ் 2025. இது எங்கே நடக்க இருக்குது, யார் ஹோஸ்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பீகார் ஹோஸ்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் இயர் 2025 அவங்க தான் நடத்த போகிறாங்க. அடுத்தது 6th ஆனுவல் சம்மிட் ஆஃப் த லீடர்ஷிப் குரூப் ஃபார் இண்டஸ்ட்ரி டிரான்சிஷன். ஸோ லீட் இட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது எங்கே அப்படின்னா பக்கு. ஓகே, அசர்பைசான் பாக்குல தான் நடக்குது. ஓகேவா, 6வது ஆண்டு மாநாடு எதற்கானது அப்படின்னா, இந்த லீட் ஐடி அப்படிங்கிறதுக்கான ஒரு 6வது ஆண்டு மாநாடு இந்த பாக்கு அசர்பைசானில் நடக்குது. ஸோ இந்த லீட் இட் சம்மிட் அப்படிங்கிறது யாருக்கும் இடையிலான ஒரு ஒப்பந்தம் மூலம் கொண்டு வரப்பட்டுச்சுன்னா, இந்தியாவுக்கும் ஸ்வீடனுக்கும் இடையில.
ஓகே, ஸோ நம்ம இந்தியா யார் யார் கூட என்னென்ன ஒப்பந்தம் போடுறாங்க அப்படிங்கிறத நல்லா பார்த்து வச்சுக்கணும். அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. ஸோ லாஸ்ட் வீடியோவில் கூட பார்த்துருப்போம் இல்லையா, ஒரு 5 வருட ஒப்பந்தம் அப்படிங்கிறத போட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அதே மாதிரி இங்கே இந்தியாவும் ஸ்வீடனும். ஸோ இது எப்போ லான்ச் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா செப்டம்பர் 2019 லான்ச் பண்ணப்பட்டது தான் இந்த லீட் ஐடி அப்படிங்கிற சம்மிட். அடுத்தது விஷன் போர்ட்டல். ஸோ இந்த விஷன் போர்ட்டலோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நோக்கம். ஓகே, to empower underprivileged youth through education, skill development and sustainable livelihoods. ஓகே, ஒன்றும் இல்லை, அதாவது இந்த யூத்தெல்லாம் இருப்பாங்க இல்லையா, இளைஞர்கள். ஸோ அவங்களுக்கு ஒரு ஹையர் எஜுகேஷன், அதே மாதிரி அவங்களோட திறமையை மேம்படுத்துறதுக்காக ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ், அந்த மாதிரியான விஷயங்களை கொடுக்கறது தான் இந்த விஷன் போர்ட்டலோட மெயின் அப்ஜெக்டிவ். ஸோ விஷன் அப்படின்னா ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா விக்ஷித் பாரத் இனிஷியேட்டிவ் ஃபார் ஸ்டூடெண்ட் இன்னோவேஷன் அண்ட் அவுட்ரீச் நெட்வொர்க் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ இது ரொம்ப முக்கியம். விஷனோட ஃபுல் ஃபார்ம் விக்ஷித் பாரத் இனிஷியேட்டிவ் ஃபார் ஸ்டூடெண்ட் இன்னோவேஷன் அண்ட் அவுட்ரீச் நெட்வொர்க். அடுத்தது உலகளாவிய கூட்டுறவு மாநாடு 2024 எங்கே நடந்துச்சு அப்படின்னா நியூ டெல்லியில் தான் நடந்துச்சு. ஸோ சர்வதேச கூட்டுறவு தினம் எப்போனா ஜூலை 6 ஓகேவா. ஸோ இதுவும் ரொம்ப முக்கியம். ஸோ கூட்டுறவு அப்படிங்கிறது பார்க்கும்போது நம்ம இதோட என்ன பார்க்கலாம், ஆர்டிக்கல் பார்க்கலாமா. ஸோ கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி அப்படிங்கிறதோட ரிலேட் ஆகிற ஒரு ஆர்டிக்கல் என்ன, அண்ட் அந்த ஆர்டிக்கலை வந்து எதில் இருக்குது, அதாவது இப்போ ஃபண்டமெண்டல் ரைட்ஸா இல்லை ஃபண்டமெண்டல் டியூட்டிஸா டிபிஎஸ்பியா, ஸோ எதுக்குள்ளே இருக்குது, அண்ட் அது எந்த அமெண்ட்மெண்ட் படி ஆட் பண்ணாங்க, எந்த சட்ட திருத்தத்தின் மூலமாக ஆட் பண்ணாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சால் சொல்லுங்கள், தெரியலைனாலும் சொல்லுங்கள், நான் சொல்கிறேன். ஓகேவா. நெக்ஸ்ட்டு ஏஐ அட்வைசரி கவுன்சில் ஃபார் லைஃப் சயின்ஸ் அப்படிங்கிறது எங்கே தொடங்கியிருக்காங்க அப்படின்னா தெலுங்கானாவில். ஓகேவா. ஒரு வாழ்வியல் அறிவியலுக்கான ஒரு அட்வைசரி ஆலோசனை குழு அப்படிங்கிறது எதை பேஸ் பண்ணுது, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ ஏஐ உலகமே ஏஐ மயமாயிட்டு வருது இல்லையா, அதோட ஒரு பார்ட் தான் இதுவும். அண்ட் இது எங்கே தொடங்கியிருக்காங்க, தெலுங்கானாவில். அடுத்தது ஆப்ரேஷன் சாகர் மந்தன். ஸோ இந்த சாகர் மந்தன் அப்படிங்கிறது எதற்கானது, ஸோ யார் கொண்டு வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்சிபி. ஸோ என்சிபின்னா என்ன, நர்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ. ஸோ போதைப் பொருள் தடுப்பு அமைப்பு இருக்கு இல்லையா, அவங்க தான் கொண்டு வந்திருக்காங்க. இந்த என்சிபி அப்படிங்கிறது எப்போ தொடங்கினாங்க, 1986. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து நியூ டெல்லியில் இருக்குது. ஸோ இது எந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே வருது அப்படின்னா ஹோம் மினிஸ்ட்ரிக்கு கீழே வருது. காட்டு காரணமாக தேசிய அவசர நிலை அறிவித்த நாடு எதுனா ஈக்வடார். ஓகே, ஸோ ஈக்வடார் இந்தியாவின் சிறந்த கடல்சார் மாநில விருது. ஸோ இது வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கடல்சார் மாநில விருதுகள் அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்குது. ஸோ இதில் நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மெரைன் அப்படிங்கிற கேட்டகரி கடல்சார் இதில் ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா கேரளாவுக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்க்கலாம், நான் கீழே சொல்கிறேன் பாருங்கள். இன்லேண்டு. ஓகே, ஸோ இன்லேண்டுன்னா உள்நாட்டு மீன் பிடித்தல், அதில் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் யாருக்கு அப்படின்னா தெலுங்கானாவுக்கு தான். ஸோ அதே மாதிரி டிஸ்ட்ரிக்ட் வைஸ் ஓகே மாநிலத்துக்கும் கொடுத்துருக்குறாங்க, மாவட்டத்துக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ மெரெயினில் கடல்சார் மீன் பிடிப்பு அதில் வந்து கேரளா எப்படி ஃபஸ்ட்டோ அதே மாதிரி மாவட்டத்தில் கொல்லம் ஃபஸ்ட்டு, உள்நாட்டு மீன் பிடிப்பில் தெலுங்கானா ஃபஸ்ட்டு. ஸோ எந்த டிஸ்ட்ரிக்ட்டு மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் கன்கர், ஸோ சத்தீஸ்கரில் இருக்கிற ஒரு மாவட்டமான கன்கர் தான் ஃபஸ்ட்டு. அதே மாதிரி இமயமலை, அதே மாதிரி வட கிழக்கு மாநிலங்கள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் சேர்த்து ஃபஸ்ட்டு பிளேஸ் எதுனா உத்தரகாண்டில். இது மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் தராங் அசாமில் இருக்குது. அதே போல் யூனியன் டெரிட்டரியை பொறுத்த வரைக்கும் ஜம்மு காஷ்மீர், அண்டு டிஸ்ட்ரிக்டை பொறுத்த வரைக்கும் குல்கம். ஸோ குல்கம் ஆல்சோ காஷ்மீரில் தான் இருக்குது. ஓகே, ஸோ இதில் மெயினாக பார்த்தோன்னா இந்த மெரைன் அண்ட் இன்லேண்டு ரொம்ப ரொம்ப முக்கியம், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அதே போல் உலக ஃபிஷரிஸ் தினம், மீன்கள் தினம். ஓகே, ஸோ மீன் பிடிப்புக்கான தினம் இது எப்போனா நவம்பர் 21 இதை முன்னிட்டு தான் இந்த விருதுகள் அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது கோப்பை. ஸோ இந்த பில்லி ஜூன் கோப்பை அப்படிங்கிறது எதோட தொடர்புடையதுன்னு கேட்கலாம். டென்னிஸோட தொடர்புடையது, விமன் டென்னிஸ். ஓகே, ஸோ இதில் யார் வின் பண்ணியிருக்காங்கன்னா இட்டாலி டீம் தான் வந்து வின் பண்ணியிருக்காங்க. அடுத்தது தேசிய முந்திரி தினம் நவம்பர் 23 அதே மாதிரி ஃபிபோனசி டே அப்படிங்கிறதும் நவம்பர் 23 தான். ஸோ இந்த ஃபிபோனசி சீரியஸ் தெரியும் இல்லையா, 0 1 1 அதுக்கப்புறம் 2, ஸோ 2 + 1 3 வரும், 3 + 2 5 வரும், 5 + 3 8 வரும். ஸோ இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். ஓகே, ஸோ அதை நம்ம மேக்ஸில் படிச்சிருப்பீங்க.
இதுதான் வந்து நவம்பர் 23ஆம் தேதிக்கானது. அடுத்தது 24, 25ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப முக்கியமான டேட்டாஸ் இருக்கும் இதில். அரசமைப்பு ஏற்பு தினம், நேஷ்னல் கான்ஸ்டியூஷன் டே அப்படின்னு போனால் நவம்பர் 26ஆம் தேதி. ஸோ நவம்பர் 26ஆம் தேதி என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தோன்னா, அப்படியே நம்ம பேக்கில் போனோன்னா நவம்பர் 26, 1949 தான் அரசமைப்பு சட்டம் அப்படிங்கிறது ஏற்கப்பட்டிருக்கும். ஓகேவா? ஸோ வி த பீப்புள் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிற அந்த ப்ரியாம்பிள் அதில் வந்து நம்ம கொடுத்துருப்பாங்க லாஸ்ட் அடாப்டட் ஆன் அப்படின்னு சொல்லி நவம்பர் 26, 1949 அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அதுதான் அரசமைப்பு சட்டம் ஏற்கப்பட்ட நாள் தான் நேஷ்னல் கான்ஸ்டியூஷன் டே. ஸோ இது 2015 இருந்து செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அப்போ 15க்கு முன்னாடி வரைக்கும் என்ன டேவாக இதை செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்னா லா டே அப்படின்னு சொல்லி சட்ட தினமாக செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருந்திருப்போம். 2015 இருந்து இதை அரசமைப்பு தினமாக செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதே மாதிரி நம்ம அப்போது ஏற்கப்பட்ட அடாப்ட் பண்ணப்பட்ட நம்ம கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது எப்போ அமலுக்கு வருது? 1950 ஜனவரி 26. ஸோ இந்த ஜனவரி 26 தான் நம்ம வந்து குடியரசு தினமாக செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த வருஷம் வந்து 75வது ஆண்டு விழா. நம்ம கான்ஸ்டியூஷன் ஏற்கப்பட்டு 75 ஆண்டுகள் ஆயிடுச்சு. ஸோ அதை முன்னிட்டு ஒரு 2 நூல்களும் வெளியிட்டிருக்காங்க. அரசமைப்பு சட்ட உருவாக்கம் ஒரு பார்வை, இது ஒரு நூல். இன்னொரு நூல் பார்த்திங்கன்னா அரசமைப்பு சட்ட உருவாக்கமும் அதன் பெருமை மிகு பயணமும் அப்படிங்கிற 2 புக்ஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் நம்ம அரசமைப்பு சட்டம் கான்ஸ்டியூஷன் இருக்குது இல்லையா? ஸோ நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனை 2 லாங்குவேஜில் வந்து புதுசாக ரிலீஸ் பண்ணுறாங்க. ஒன்று வந்து சான்ஸ்கிரிட், இன்னொன்று வந்து மைத்திலி மொழி. அதே போல் அதுக்கு கூட அஞ்சல் தலையும் வெளியிடப்பட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின் கண்டிப்பாக அப்கமிங் எக்ஸாமில் கேட்பாங்க. என்னென்ன லாங்குவேஜ்னா சான்ஸ்கிரிட் அண்ட் மைத்திலி மறக்கக்கூடாது. ஸோ நான் சொன்ன மாதிரி 75வது ஆண்டு தினம். ஓகேவா? ஸோ இதான் வந்து இந்த அரசமைப்பு ஏற்பு தினத்தை பற்றினது. அடுத்தது வெப்பம் அப்படிங்கிற நாவலை எழுதினது யாருன்னு பார்த்தீங்கன்னா சுப்ரபாரதி மணியன். ஓகே, ரொம்ப முக்கியம் சுப்ரபாரதி மணியன். ஸோ இவர் எழுதின வேறு நூல்கள் என்னெல்லாம் அப்படின்னு சொல்லி தமிழில் படிச்சிருப்பீங்க இல்லையா? அதை வந்து அப்படியே ஒரு கமெண்டில் ஜஸ்ட் கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. அடுத்தது சர்வதேச பெண்களுக்கு எதிரான கொடுமை ஒழிப்பு நாள் எப்போன்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் 25. தேசிய மாணவர் படை தினம் நவம்பர் 24. பாய்மர கப்பல் கூட்டு பயிற்சி. ஸோ இந்த பாய்மர கப்பல் கூட்டு பயிற்சி அப்படிங்கிறது எந்த 2 நாடுகளுக்கு இடையில் நடந்துச்சுன்னா இந்தியாவுக்கும் இட்டாலிக்கும் இடையில் எங்கே வச்சு நடந்துச்சு அப்படின்னா கொச்சியில் வச்சு நடந்துச்சு. ஸோ இந்தியா சார்பில் ஐஎன்எஸ் தரங்கினி அப்படிங்கிற கப்பல் வந்து இதில் இடம்பெற்றுச்சு. ஓகேவா? ஸோ இதுவும் இம்பார்ட்டன்ட் ஒன் தான். அடுத்தது குலாம் முகமது ஜாஸ். ஸோ இது என்ன குலாம் முகமது ஜாஸ் அப்படின்னா இவர் வந்து ஒரு பாரம்பரிய இசைக்கருவிகளை கைகளாலேயே மேக் பண்ணுறவர். ஓகேவா? ஸோ சண்டூர், சித்தார், ரபாப், சாரங்கி இந்த மாதிரியான இசைக்கருவிகள் எல்லாம் மெஷின் யூஸ் பண்ணாமல் கையிலேயே அவங்க ஒரு ஃபேமிலி வெளியே வந்திருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்க ஃபேமிலியில் பண்ணுறது. ஸோ அவருக்கு வந்து இப்போ பத்மஸ்ரீ விருது அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்குது. ஸோ இவர் எந்த ஏரியாவை சேர்ந்தவர் அப்படின்னா ஜம்மு காஷ்மீர். ஸோ இதை தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது உலக சமத்துவ கூட்டணி உச்சி மாநாடு. இது எங்கே நடந்துச்சு அப்படின்னா வாஷிங்டன் அட்வென்டிஸ்ட் பல்கலைக்கழகம் அப்படிங்கிற யூனிவர்சிட்டியில் தான் நடந்திருக்கும், வாஷிங்டனில். ஸோ இந்த இதில் என்ன முக்கியமாக நம்ம பார்க்கணும் அப்படின்னா டாக்டர் மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியர் குளோபல் அமைதி விருது, குளோபல் பீஸ் ப்ரைஸ் அப்படிங்கிறது யாருக்கு கொடுக்கப்பட்டுச்சுன்னா பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. ஓகேவா? ஸோ ரீசெண்டாக மோடி அவர்களுக்கு நிறைய விருதுகள் அப்படிங்கிறது. ஸோ நைஜீரியாவோட உயரிய விருது, அதுக்கப்புறம் கயானாவோட உயரிய விருது, டொமினிக்கனோட உயரிய விருது எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை பார்த்தோம். அதுக்கு கூட இந்த குளோபல் பீஸ் ப்ரைஸுமே மோடி அவர்களுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்குது. பிரைம் மினிஸ்டர் இன்டர்ன்ஷிப் ஸ்கீம் 2024 PMISன்னு சொல்லி சொல்கிறாங்க. இது எப்போ லான்ச் பண்ண போகிறாங்கன்னா டிசம்பர் 2ஆம் தேதி லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா இதோட எய்ம் என்னென்னா இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுக்கறது, அது மட்டும் இல்லாமல் அவங்களோட திறமைகளை வளர்த்து அதன் மூலமாக வேலைவாய்ப்பு கொடுக்கறது தான் இதோட நோக்கம். ஸோ இதுக்கு வந்து எலிஜிபிள் அப்ளிகன்ஸ் ஏஜ் பார்த்தீங்க அப்படின்னா 22லேருந்து 24 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணி இதில் பயனடைஞ்சிக்கலாம். அடுத்தது குளோபல் பிளாஸ்டிக் ட்ரீட்டி. ஸோ இது வந்து இந்த ஒப்பந்தம் எங்கே போடப்பட்டுச்சு அப்படின்னா புசான் வந்து சவுத் கொரியாவில் இருக்குது. அங்கே தான் நவம்பர் 25லேருந்து டிசம்பர் 1 வரைக்கும் ஒரு சம்மிட் அப்படிங்கிறது நடந்துகிட்ருக்குது இப்போ. ஓகேவா? ஸோ அதில் தான் வந்து இந்த குளோபல் பிளாஸ்டிக் ட்ரீட்டி அப்படிங்கிறது போடப்பட்டிருக்கு. ஸோ இதுவும் ரொம்ப முக்கியமானது தான்.
அடுத்தது ஜாப்ஸ் அட் யுவர் டோர் ஸ்டெப், எ ஜாப்ஸ் டயக்னோஸ்டிக் ஃபார் யங் பீப்புள் ரிப்போர்ட். அதாவது உங்கள் கதவருகில் வேலை அப்படிங்கிறது, ஓகேவா, தமிழில் சொல்லணும்னா. ஸோ இதை யார் லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா நம்ம இந்தியா தான். ஸோ இதுக்கான அந்த ரிப்போர்ட் அப்படிங்கிறத யார் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா வேர்ல்டு பேங்க் தான் இதை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு 6 ஸ்டேட்டை மேஜராக கவர் பண்ணுது. என்னென்ன ஸ்டேட்னா ஹிமாச்சல் பிரதேஷ், கேரளா, மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா, ஒடிஷா அண்ட் ராஜஸ்தான். ஸோ இந்த 6 ஸ்டேட்டையும் இது கவர் பண்ணுது. ஸோ இது முழுக்க முழுக்க ஸ்கில் பேஸ்ட் எஜுகேஷன் அப்படிங்கிறத கொடுக்கக்கூடியது, திறமை தொடர்பான ஒரு கல்வி, ஓகேவா. எந்த கிளாஸ்லேருந்து எந்த கிளாஸ் வரைக்கும்னா 9th-லேருந்து 12th வரைக்கும் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுக்குறது. அப்போ இதில் நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயங்கள் 3 இருக்குது. ஒன்று, ஜாப்ஸ் அட் யுவர் டோர் ஸ்டெப் அப்படிங்கிறது எந்த பேங்க்கு வந்து இனிஷியேட் எடுத்திருக்காங்க அப்படின்னா வேர்ல்டு பேங்க். எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தைங்கன்னா 9th to 12th அவங்களோட ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு தான். அதே போல் லான்ச் பண்ணது எங்கன்னா இந்தியாவில். அடுத்தது குப்பை வரியை ரத்து செய்த மாநிலம் எதுனா ஆந்திர பிரதேசம். வரலாற்றுக்கு முந்தைய ஆக்சுவலாக இது வந்து ஜெகன்மோகன் ரெட்டி பீரியடில் கொண்டு வந்திருப்பாங்க குப்பை வரி அப்படிங்கிறது. ஸோ இப்போ யார் சந்திரசேகர ராவ் இருக்கார் இல்லையா, அவர் வந்து அதை வந்து தூக்கிட்டார், ஓகேவா. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து சந்திரபாபு நாயுடு, ஓகேவா, அவர் வந்தனால அந்த வரியை வந்து ரத்து பண்ணிட்டார். வரலாற்றுக்கு முந்தைய பாறையில் வெட்டப்பட்ட கால் தடங்கள் மற்றும் மனித உருவங்கள் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டிருக்குன்னா கேரளாவில் காங்க்ராபோயில் அப்படிங்கிற பிளேஸில் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்தியாவில் முதல் நவீன தன்னிறைவு பெற்ற கோசாலை. ஸோ இந்த கோசாலையில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மாட்டு சாணம் இருக்குல்ல, அதை வச்சு கம்ப்ரஸ்டு பயோகேஸ் உயிரி வாயு அப்படிங்கிறத தயாரிக்கிறாங்க. ஸோ அது எங்கே தொடங்கியிருக்காங்க அப்படின்னா அதில் ஒரு நிறைய மாடர்ன் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் அந்த மாதிரி வச்சு குவாலியர், ஓகே, குவாலியர் எங்கே இருக்குன்னா மத்திய பிரதேஷில் இருக்காங்க தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து யுனெஸ்கோவால் சிட்டி ஆஃப் மியூசிக், இசை நகரம் அப்படின்னு சொல்லி அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பிளேஸ் தான் இந்த குவாலியர். அடுத்தது G20 அமைப்பு. ஸோ இந்த G20 அமைப்பு எப்போ தொடங்கியிருப்பாங்க? 26 செப்டம்பர் 1999. ஸோ 2023 ஹெட்டு இந்தியா, 2024 பிரேசில் அண்ட் ரியோ டி ஜெனிரோவில் தான் இது வந்து நடக்குது G20 மாநாடு. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா 2025 இந்த G20 மாநாடு யார் தலைமையில் நடக்கிறதுனா தென்னாப்பிரிக்கா தலைமையில். ஸோ தென்னாப்பிரிக்காவோட பிரசிடெண்ட்டாக ரீசெண்டாக யார் செலக்ட் ஆகிருப்பா அப்படின்னா சிரில் ராமபோசா அவர்கள் செலக்ட் ஆகிருப்பாங்க. ஸோ G20 பற்றி ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் வீடியோலேயே பார்த்துருப்போம். அடுத்தது ஜார்க்கண்டோட சிஎம்மாக யார் செலக்ட் ஆகிருக்காங்க? ஹேமந்த் சோரன் அவர்கள். ஸோ இவர் வந்து ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சியை சேர்ந்தவர். இந்த ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சாவோட சிம்பல் என்னன்னு பார்த்தீங்கன்னா வில் மற்றும் அம்பு. அடுத்தது நிலையான வர்த்தக குறியீடு 2024. ஸோ இது ஆல்ரெடி பார்த்ததான், போன வீடியோலே பார்த்துருப்போம். ஹின்ரிச் ஃபவுண்டேஷனும் ஐஎம்டியும் சேர்ந்து ரிலீஸ் பண்ணது. ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து நியூசிலாந்து, செகண்ட் UK, தேர்ட் ஆஸ்திரேலியா, இந்தியா வந்து 23வது பிளேஸ். இதில் என்ன பார்த்துருப்போம்? குளோபல் எக்கனாமிக்ஸ் ரிலேட்டடான ஒரு இண்டெக்ஸ் தான் இந்த சஸ்டைனபிள் ட்ரேட் இண்டெக்ஸ் 2024 அப்படிங்கிறத பார்த்துருப்போம், ஓகேவா. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு நவம்பர் 24, 25க்கான கரண்ட் அஃபேர்ஸ். அண்ட் இன்னும் 2 days 26, 27 அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம், ஓகே. பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரெகுலராக அப்படியே கன்டினியூ பண்ணிக்கலாம். மிஸ் ஆன டேஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன், ஓகே. ஸோ கேட்ட கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் மறக்காமல் ஆன்சர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.